ஓகே. இந்த பவர் ஆன் பண்ணாதான் இந்த மிஷின் ஆன் ஆகும். ஓகே. மிஷின் ஆன் பண்ணால் ஃபர்ஸ்ட் வந்து P2ன்னு வரும். ஓகே. ஓகேங்களா? P2 என்னன்னாக்க நார்மல் வாஷ் சொல்ல போனாக்க இப்போ வந்து நார்மலாக வந்து பேசிக்காகவே இது பண்ணுற சொல்ல போனாக்க அது நீங்கள் போட்டீங்கன்னா வந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் வந்து கழுவி கொடுத்துரும். ஓகே. ஓகேங்களா? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் உள்ள இது ப்ராசஸ். ஓகே. இதில் வந்து நீங்கள் வந்து சப்போஸ் வந்து ஓடி சப்போஸ் சம்டைம் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது இந்த இருக்குல்ல இது ஆன் பண்ணீங்கன்னாக்கா பாஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே. பாஸ் பண்ணலாம். இது முடிஞ்சு போச்சு. ஓகே. அடுத்து வந்து இதை டம்ப் பண்ணீங்கன்னா ஓப்பன் பண்ணீங்களா? ஆமாம். இதுக்குள்ள வந்து டேப்லெட் வைக்கணும். இது அப்படி வந்து பிரஸ் பண்ணா வெளில வந்துடும். ஓகே. இதோட டேப்லெட் எனக்கு இருக்குது. நான் அது வச்சு கொடுத்துறேன். ஓகே. இது டேப்லெட் வச்சு கொடுத்துறேன். இதுல வந்து லிக்விட் ஊத்தணும். ஓகே. இன்சைட் லிக்விட். ஆமா லிக்விட் இதுல ஊத்தணும். ஓகே. ஓகேங்களா? ஓகே. இது வந்து என்னன்னாக்க B1 போட்டிருக்கோம். B1 வந்து எப்படின்னா வந்து பெரிய பெரிய பாத்திரங்கள்ல அதாவது பெரிய பெரிய கடாய் குக்கர் அது மாதிரி யூஸ் பண்றது. இது வந்து எப்படின்னா நார்மல் பாத்திரம் இருக்குல்ல அந்த மாதிரி எப்படின்னா நார்மல் பாத்திரம் வச்சுக்கிறது. சொல்ல போனா அந்த கப்பு சில்வர் கப்பு அது வந்து எக்கோ மோட் P2ல வச்சுக்கலாம். அதே மாதிரி எப்படின்னா B3 எப்படின்னா வந்து கிளாஸ் இருக்குல்ல கிளாஸ் கப்பு அந்த மாதிரி வச்சுக்கலாம். அது வந்து எப்படின்னா 60 டிகிரி உள்ள வந்து ஹீட்டிங்ல இது இருக்கும் தண்ணி வரும். அடுத்து வந்து எப்படின்னா B4 எப்படின்னாக்க வந்து செராமிக் எப்படின்னா பிளேட்டு தட்டு வேற எக்ஸ்ட்ரா சொல்ல போனா பீங்கான பொருள் அந்த பொருள் யூஸ் பண்ணிக்கலாம். P4 வரைக்கும் சொல்லியாச்சு. அடுத்து வந்து எப்படின்னா வந்து P4 எப்படின்னா வந்து ராபிட் சின்ன கிண்ணம் இருக்குல்ல சின்ன கிண்ணம் டம்ளர் ஆமா பால் குண்டா கிடையாது. சின்ன கிண்ணம் சின்ன டம்ளர் அந்த வச்சிருக்கீங்கல்ல மேல மூடி அந்த மாதிரி யூஸ் பண்றது. அடுத்து வந்து எப்படின்னா P6 எப்படின்னா வந்து செல்ஃப் கிளீனிங். இது வந்து எப்படின்னா பீஸ் போட்டீங்கன்னாக்க இது ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்து தண்ணி உள்ள ஆட்டோமேட்டிக் இருக்கும். அந்த இருக்கிற தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு டேங்க்ல தண்ணி ஆட்டோமேட்டிக் எடுக்காது. உங்களுக்கு தண்ணி எடுக்காது. உள்ள தண்ணி ஒரு ஆட்டோமேட்டிக் எப்படின்னா கிளீன் பண்ணி கொடுக்கும். அதுக்கு பேர் எப்படின்னா இது செல்ஃப் கிளீனிங். இது வாரத்துல ஒன்ஸ் ஒரு தடவை போட்டுக்கலாம். அடுத்து வந்து எப்படின்னா P7 எப்படின்னா ரிங்ஸ் இந்த ரெகுலர் பீஸ் ஆன ரிங்ஸ். இது எப்படின்னா பிரெட் எப்படின்னா ஒரு கிண்ணம் வச்சிருக்கீங்க அந்த கிணத்துல வந்து எப்படின்னா பிரெட் சொல்ல போனாங்க இந்த அல்வா சாப்பிடுறது அந்த மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு உள்ள இருக்கும்போது அது ரஃபா எடுக்காது சீக்கிரம் எடுக்காது. அந்த டைம்ல வந்து இதை போட்டீங்கன்னாக்கா ப்ரீவாஷ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அடுத்து வந்து எப்படின்னா வந்து தண்ணி வந்து உள்ள ஆல்ரெடி தண்ணி உள்ள இருக்கும். அதே தண்ணி எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உள்ள இருக்கும். இந்த பீசனுக்கு வந்து தண்ணி வந்து உள்ளே உங்களுக்கு இருக்கும். அது நல்லா வந்து பிளேட் நல்லா எப்ப ஊற வச்சுக்கிட்டு உங்களுக்கு நல்ல முறையா வாஷ் பண்ணி கொடுத்துரும். பரவாயில்ல. ஓகே. கரண்ட் கன்சப்ஷன் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. எல்லா கஸ்டமரும் இதானே பார்ப்பாங்க. பவரா சால்ட் இல்லாம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து எப்படின்னா சால்ட்டுக்குள்ள இந்த டேப்பிங் இந்த டேப்பிங் இப்படி ஓப்பன் பண்ணீங்கன்னாக்க இப்படி ஓப்பன் ஆயிரும். இதுக்குள்ள வந்து 1 kg சால்ட் போட்டுக்கலாம். மினிமம் 1 kg போட்டுக்கலாம். 48 டேஸ்க்கு ஒரு வாட்டி வந்து சால்ட் கம்பல்சரி மாற்றி ஆகணும். இதில் வந்து டேப்லெட் 2 பண்ண வச்சு கொடுத்துருவேன். இதில் லிக்விட் நீங்கள் தேவைப்பட்டா லிக்விட் வந்து இதில் வந்து ஊற்றிக்கலாம். நீங்கள் இப்படி இது பண்ண வந்துடும். இல்லை லாக் பண்ண வந்துடும். இதில் பிளே இதில் வந்து இது உள்ள வந்து டிடர்ஜென்ட் லிக்விட் சொல்றீங்களா ரின்சைடு சொல்றீங்களா? இந்த லிக்விட் ரின்சைடு இந்த லிக்விட் மட்டும் தான் அதுல இது பண்ணி ஒண்ணா யூஸ் பண்ணுங்க. ஓகே. ஓகேங்களா? சால்ட் இல்லாம யூஸ் பண்ணவே கூடாது. கம்பல்சரி யூஸ் பண்ண கூடாது. ஓகே. சால்ட் வந்து ஹாட் வாட்டர் சாஃப்ட் வாட்டர் ரெண்டுத்துக்குமே உள்ள மிஷின் ரெண்டு ஏரியால உள்ளவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு டிவைட் ஆகும். சொல்ல போனா அங்க இருந்து வரும்போது எப்பனா நார்மல் வாட்டர் வந்து இது உள்ள ஒரு எப்பனா வந்து ஹாட் வாட்டரா வந்துரும். இது மாத்திக்கலாம். ரைட்டுங்களா? அதுவே மாத்திக்கலாம். அதனால இது வேலையே ஆமா. ஓகே. இது வந்து ஃபேன் பிளேட். ஓகே. இந்த ஒரு பிளேட் வந்து என்ன பண்ணலாம் இதான் வந்து உங்களுக்கு வந்து வாஷிங் கொடுக்கும். நீங்க சப்போஸ் பிளேட் வைக்கும்போது என்னன்னாக்க இதுல டச் ஆகாம வைக்கணும். சொல்ல போனாக்க இந்த இதுல இப்ப வைக்கிறீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த அந்த பாத்திரம் எதுவும் இடிக்காம அந்த ஃபேன் கரெக்ட்டா இருக்கும். அந்த ஆங்கிள் வச்சிருக்கணும். அவ்வளவு ஊதி வச்சு உங்களுக்கு இது வந்து எப்பனா ஸ்பூன் வைக்கிறீங்களா ஸ்பூன். ஆமா ஸ்பூன் அதுல உள்ள வந்து எப்பனா சொறி வச்சுக்கலாம். நீங்க ஸ்பூன் கத்தி இந்த மாதிரிலாம் இல்ல வச்சு அந்த மாதிரி சொறி வச்சுக்கலாம். இதுக்குள்ள போய் எப்பனா வந்து கருவேப்பிலை ஏதாச்சும் ஸ்டோரேஜ் ஆயிருக்கும். இது உள்ள போய் இதுக்குள்ள போய் ஆயிருக்கும். இது லைட்டா அப்படி தூக்குனீங்கன்னா வந்துருவாப்ல. அப்படி லைட்டா அப்பப்ப அது வந்து ஆமா இந்த இருக்குல லைட்டா அப்படி தூக்குனீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக் வந்துரும். இது மாதிரி எப்பனா இப்படி வச்சு க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகே.
பவர் வந்து என்னன்னாக்கா இது வந்து 220 வோல்ட் பவர் எடுக்கும். ஓகே. இந்த இதுக்கு முக்கியமா பேசஞ்சர் எடுத்து கண்டிப்பா அது வேணும். கண்டிப்பா அது நார்மல் பல்ப் மேல போடக்கூடாது. சரி. அடுத்து வந்து தண்ணி இல்லாம யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே. மெயினா தண்ணி ஆன்ல இருக்கணும். ஆமா, தண்ணி இல்லாம யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே. யூஸ் பண்ணீங்கன்னா நாங்க பொறுப்பு இல்லை. சரி சரி சரி. அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகே. கரண்ட் வந்து எப்பவும் போல நம்ம எல்லா பொருளும் யூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பயப்பட தேவையில்ல. கரண்ட் கூட வரும்னு பயப்படாம வாங்கலாம் மற்றவங்க. அதுதான் இப்போ எல்லாருமே, நானுமே கரண்ட் கூட வருமோ யோசிச்சுட்டு தான் வாங்கினேன். அந்த பிரச்சனை இல்லை. என்னன்னா கரண்ட் தான் மெயினாக கேட்குறாங்க எல்லாரும். அது வந்து நம்ம வாஷிங் மிஷின் யூஸ் பண்ற மாதிரி தான், டெய்லியும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கரண்ட் வந்து ரொம்பலாம் வராது. இவ்வளோ யூனிட்னு எதுவும் இருக்கா? இது யூஸ் பண்றதுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ யூனிட் இல்லை ஒரு மந்த்துக்கு இவ்வளோ யூனிட் ஆகும்னு எதுவும் இது கான்செப்ட் எதுவும் இருக்கா? ஆமா ஆமா. இல்ல ஒன்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு 2 தடவை யூஸ், காலம்பரை நைட்டு 2 தடவை யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. அதான் ஓகே. ஒரு யூனிட் பாத்துக்கலாம். அதுதான் எல்லாமே மிஷின் எலக்ட்ரிக் ஆயிடுச்சு. பாத்துக்கலாம். இது அப்புறமா இதெல்லாம் வந்து அது ஹீட் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஃபார்வர்ட் ஆகும். பரவாயில்ல. அதனால அது ஆட்டோமேட்டிக். பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் வைக்கலாமா உள்ள? பிளாஸ்டிக் மைக்ரோவேவ் ஐட்டம் எல்லாமே வைக்கலாம். ஓகே. அதே தான் நான் கேட்க நினைச்சேன். பிளாஸ்டிக்னா நமக்கு அந்த டிஃபன் பாக்ஸ் மாதிரிலாம் இருக்கு, இதெல்லாம் வைக்க கூடாது. அதெல்லாம் வைக்க கூடாது. பீங்கான் வச்சுக்கலாம், தட்டு எல்லாம் வச்சுக்கலாம். அதுதான் இது வைக்கலாம், பிரச்சனை இல்ல. இது வச்சுக்கலாமா? மெல்ட் ஆகுற மாதிரி எதுவும் வைக்க, ஏன்னா சுடு தண்ணியில வாஷ் பண்றதுனால அது மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. இது மில்டன் மாதிரி யூஸ் பண்ணலாமா? வச்சுக்கலாம். ஓகே ஓகே. பீங்கான் யூஸ் பண்ணி நார்மல் அலுமினியம் சிலதுல வைக்க கூடாது. சில யூடியூப் வீடியோஸ்ல ஓகே ஓகே ஓகே. இருங்க, அந்த எண்ணெய் சட்டி இருக்கும்ல, இந்த இதை யூஸ் பண்ணலாமா? இந்த இது உள்ள வந்து வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு அது 2 டவுட் தான். ஓகே ஓகே. சரி. P1 ஆப்ஷன்ல வச்சு விட்டுருவோம். இல்ல உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படினாக்க இப்படி ஓபன் பண்ணிட்டு நீங்களே பாத்துக்கலாம். நார்மலா நீங்களே படிச்சுக்கலாம். இதுல போட்டவேளா இன்டென்சிவ் கடாய் போட்டுருக்கா. ஆமா. இது வந்து ஈஸியா போட்டுருக்கா. ஈஸியா வந்து எப்பனா நார்மலா யூஸ் பண்றது. ஓகே. எப்பவுமே யூஸ் பண்றது. இது வந்து கிளாஸ். எல்லாமே அதுல எல்லாம் ஹைலே இருக்கு. ஆமா. எல்லாமே அதுல போட்டுருக்கு. ஸ்லைட்லி ஸ்லாய்டு. போட்டுக்கல கிளாஸ் போட்டுக்கல. ஆமா. அதே மாதிரி எல்லாமே அதுல வந்து மெத்தட் எல்லாம் போட்டுருக்கு. இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கங்க. சரி. மெயின்டெனன்ஸ்னா அதே பண்ணிக்கும். வாரத்தில் ஒரு தடவை அந்த ஷெல்ஃப் மெயின்டைன் நம்ம கொடுத்துட்டோம்னா மற்றபடி எதுவும் இல்லை. மெயினாக இதுக்கான லிக்விடு இந்த ரின் சைடு இதெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணும். மற்றபடி எதுவும் இல்லைல்ல. ஓகே. தேங்க்ஸ் அண்ணா. ஓகே. கண்டிப்பாக வந்து இது யூஸ் பண்ணி ஆகணும். சால்ட் யூஸ் பண்ணி ஆகணும். ஓகே. சால்ட்டு, ரின் சைடு, டேப்லெட்னா டேப்லெட் இல்லைன்னா டிட்டர்ஜென்ட் லிக்விட் மாதிரி இருக்குமே, அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, ஸ்டாண்ட் வச்சிருவோம். ஸ்டாண்ட் கம்பல்சரி ஹைட்டுக்கு. சரிண்ணா. இது லிக்விட் பண்ண ஊத்த தேவையில்ல. தேவைப்பட்டா நீ ஊத்திக்கங்க. அது ப்ரோக்ராம் பண்ணும்போது நான் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கிறேன். ஊத்திக்கங்க. அது இப்போதைக்கு நான் வந்து டேப்லெட் மட்டும் வச்சு விட்டுறேன். ஓகேண்ணா. ஏன்னா அது இது வச்சு அவனுக்கு ஆபீஸ்ல. சரி. சும்மா அப்படியே வச்சிடலாம், மெல்ட் ஆயிக்கும். அது வந்து உள்ள இது வந்து பேக் வந்து என்ன பண்ணோம்னா, இது வந்து ஆட்டோமேட்டிக்கா அங்க உள்ள சென்சர் என்ன பண்ணோம்னா இது ஆட்டோமேட்டிக் மெல்ட் ஆயிடுது. ஹீட் இருக்கறனால இது ஹீட்ல அது மெல்ட் ஆயி அது ஆட்டோமேட்டிக் ஆயி. சரி. ஓகே. இப்போ இது ஒண்ணு வச்சிட்டா மட்டும் போதானா? சால்ட் வைக்கணும். இந்த டேப்லெட் வச்சா கம்பல்சரி சால்ட் முக்கியம். சால்ட் யூஸ் பண்ணவே கூடாது. ஓகே. இன் கேஸ் இந்த டேப்லெட் இல்லனா டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? ஓகே. அதுதான் டவுட். ஓகே.